ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோவோட ஸ்லிப்பர்ஸை போட்டுட்ருக்கா. அவளுக்கு வித்தியாசமாக தோணிட்டுருக்கு. அங்கே வீட்டு எல்லாத்தையுமே வந்து அவள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து, நீ இப்போ போய் வந்து குளிச்சுட்டு வா அப்படின்றத சொன்னதும், இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிறேன்னு சொன்னதும், நீ என்ன குளிக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வேமா அங்கே உள்ளே ஓடிடுறா. பிறகு ஹீரோங்க அசிஸ்டண்ட்டை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ, ஏன் பாஸ் நீங்கள் வாங்க இங்கே அப்படின்றத கூப்பிட்டதுமே அப்போ அசிஸ்டன்ட், பாஸ் என்ன இது ஹல்காவோட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், அவள் இப்போ என்னோட வீட்டில் தான் இருக்கான்னு சொன்னதும் அவர் பேசாமல் இருந்துக்கிறாரு. அப்போ ஹீரோ அங்கே போயிட்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், டவல் எடுக்க வந்து மறந்து போயிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வெளியே வந்து விழா. ஹீரோ அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த டவலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போகும்போது அங்கே ஸ்லிப்பாகி நம்ம ஹீரோ மேலே விழுந்ததுமே ரெண்டு பேருமே அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி வச்சுட்டு அவளை கிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயின், இப்போ எனக்கு தூக்கம் வந்துட்டு இருக்கு பாஸ், எனக்கு வந்து எந்த ரூம் அப்படின்றத கேட்டதோ, மாடியில் தான் இருக்குது, நீ போய் தூங்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ, என்னாச்சு எனக்கு, எதுக்காக வந்து என்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகிட்டுருக்கு, நான் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்ருக்கான். ஹீரோட ஸ்டெப் மதர் அங்கே ஷீட்டை, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சுருவேன், அப்படின்னா தானே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கைக்கு வரும் அப்படின்றத சொல்லி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே வெளியே வரும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு ஒரு சீட் மாதிரி ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான். அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான் போல். நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி போகிறான். அப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர், எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வா நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, இதில் 10 லேக் வந்துட்டு செக் போட்டு கொடுத்துருக்கேன், இதை எடுத்துகிட்டு நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிரு, அவன் வந்து உண்மையிலே உன்னை லவ்லாம் பண்ண கிடையாது, உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், இல்லை கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு அவர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி விடுறா. அவங்க ஆன்ட்டியோட வீட்டுக்கு தான் போகிறா. அவங்க சிஸ்டருக்காக சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஆன்ட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ நீ எப்போ வந்து காசு எல்லாத்தையும் கொடுக்க போகிற, எல்லாத்தையும் இந்த வீடை நான் சேல்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கால் பண்ணி, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்றத கேட்டதுமே, இப்போ என்னோட வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுகிட்டே ஹீரோங்க உடனே கிளம்பி வந்துடுறான். நம்ம ஹீரோயினோட சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு, நான் உங்களுக்கு இந்த வீட்டை வந்து விலைக்கு வாங்கிக்கிறேன், நான் செக் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதை எழுதி கொடுத்துருங்க அப்படின்றத கேட்டதும் அப்போ அவங்களுமே உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எழுதி கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு அங்கே காரில் போய், நீ இன்றைக்கி என்னோட ஸ்டெப் மதரை மீட் பண்ணதாக கேள்விப்பட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்டதும் அவங்க எனக்கு வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறா. நீ என்ன வாங்கிக்கிட்டியான்னு கேட்டதும், இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னதுமே, எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்றத கேட்டதும், நீங்கள் எனக்கு அதை விட அதிகமாக இல்லை, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு காசு கொடுப்பீங்க, நான் எதுக்காக போய் அந்த காசை வாங்கணும் அப்படின்றத சொல்கிறா. மனசுலே, நான் காசு வாங்கியிருந்தானா நீ என்னை கொலை பண்ணியிருக்க மாட்டியா, எனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றத யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட, உங்கள் கூட வந்து இருக்கிறதுனால தான் எனக்கு பிரயோஜனம், நீங்கள் வந்துட்டு நினைக்கிறத விட வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஹீரோங்க நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அவளோட ஸ்லிப்பர்ஸ்லாம் அங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. மார்னிங் மெய்ட் வந்துருவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, நீ எந்த ஒர்க் பண்ண வேணாம், நீ இப்போ போய் தூங்கு அப்படின்றத சொல்லிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேது, அவளுக்கு பசிக்க வேற ஆரம்பிச்சிருது. பேசாமல் போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனில் போய் சமைச்சா அங்கே வந்து தீப்பிடிச்சி எரியிற லெவலுக்கு ஆளாயிருது அந்த கிச்சனே. ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதோ, நான் வந்து பசிச்சிச்சின்னு சொல்லிட்டு சமைக்க வந்தேன் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நல்லாவே அவனுக்கு புரிஞ்சுக்குது இவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்காக அங்கே சூப்பராக வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது, இவருக்கு போயிட்டு இப்படி நல்லா சமைக்க தெரியுமான்னு சொல்லி அந்த சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ, உனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோ, எனக்கு கண்டிப்பாக நான் சமையல் கற்றுக்குறேன் பாஸ் அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் எதுவுமே பண்ண வேணாம் தாயே, நான் வந்து புதுசாக வீடு வாங்குற ஐடியாலாம் கிடையாது, நீ வந்துட்டு தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஹீரோ, சரிவா நான் என் கூட ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, இல்லை பாஸ் நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, ஏன்னா கூட 2 பேருமே சேர்ந்து போனோன்னா கண்டிப்பாக ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அவங்க பேசுவாங்க அப்படின்றத சொன்னதும் ஆனால் ஹீரோ அங்கே வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினுமே ஒரே காரில் வந்து இறங்குறது அங்கே ஒரு ஆஃபீஸ் ஸ்டாப் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. வேணும்னே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க்கெல்லாம் கொடுத்து அங்கே வந்து வெளியே வேற அனுப்பி வச்சுடுறா. பிறகு நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட், பாஸ் 2 ஹவர்ஸ்க்கான வந்து வீடியோஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லி அவங்க அந்த வீடியோஸை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீடியோஸில் வந்து நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. 2 ஹவர்ஸ்க்கு அவங்க ரூமை விட்டே
வெளியே வரலன்னு சொன்னதுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போனதுமே அப்போ அங்கே பக்கத்தில் சொல்லிடுறாங்க இந்த பொண்ணு தான் வெளியே அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி. அதை கேட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு இதுக்கப்புறம் உனக்கு இங்கே எந்த ஜாப் கிடையாது, வெளியே கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம இப்போ என்ன பாஸ் பண்ணுறது, நீங்கள் எப்படி அவர்கிட்ட கேட்க போகிறீங்களான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதை எல்லாத்தையுமே கேட்டா. அப்போ அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு வேகமாக போகும்போது நம்ம ஹீரோயின் நீ அங்கே திரும்ப வந்துட்டு ஏதோ திங்ஸை மறந்துட்டோன்னு சொல்லிட்டு எடுக்க வந்ததும் நீ வசமாக மாட்டிக்கிட்ட, அங்கே வந்துட்டு வீடியோஸ் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. வேகமாக அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணணும்னு சொல்கிறா. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு தான் வீடியோ ரெடியாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் இருந்தாலுமே அந்த கண்டிப்பாக என்ன கொன்றுவானா, இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறதுக்கு அவள் ஐடியா பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே அவர் ரொம்ப பயந்துட்டு என்ன பாஸ் உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்றத கேட்டதும் அவன் எதுவுமே பேசாமல் பக்கத்தில் நீ என்ன வெளியே போகிறியா, அப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நீ வாங்கிட்டு வந்துடு, நான் இன்றைக்கி குக்கிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஸ்டாக் ஆகிட்டு ஏய் நீ எதுக்காக அவருக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் போய் அங்கே உண்மையை சொல்லிடுறா, நான் அவரை கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நீ இப்போ அவர் கூடவே இருக்கப்ப அவர் இந்த வீடியோ விஷயத்தை உன்கிட்ட கேட்காம எப்படி இருப்பார், கடைசியில் நீ சாகிறதும் இல்லாமல் என்னையுமே கூட சாகிறதுக்கு வைக்க போகிற அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு கவலைப்பட்டதும் நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீ இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துக்கிறணும், எதுவும் சொல்லவும் கூடாது. 2 ஹவர்ஸ்க்கு தான் இப்போதைக்கு அவங்ககிட்ட வீடியோஸ் இருக்குது, வேறு எதுவுமே வீடியோஸ் இல்லை. ஸோ நான் சொல்கிறபடி கேட்டு நட, இல்லைன்னு வச்சுக்கோமே உன் கூட சேர்ந்து நானுமே கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் வீட்டுக்கு அங்கே குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது காலில் வேற பற்றுது. அங்கே காலில் செவந்து போனது. ஹீரோ நீ என்ன பார்த்து ஒர்க் பண்ண மாட்டியா, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் இல்லை பாஸ், நான் ஒர்க்கை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படியே தூக்கி மேலே உட்கார வச்சுட்டு நீ உண்மையை சொல்லு, 2 ஹவர்ஸாக என்னோட ரூமில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அப்போ நீ அன்னைக்கு நைட் என் கூட ஒன்றா இருந்தது நீ தானே அப்படின்றத கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆமாம் அங்கே ரூமில் இருந்தது 2 ஹவர்ஸாக நான் தான், ஆனால் நான் எதுக்காக இருந்தேன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வாமிட் பண்ணி வச்சுட்டீங்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இருந்தேன்னு சொல்லி திரும்பவுமே ஒரு பொய்யை சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோங்க திரும்ப கொஸ்டின் கேட்கும்போது அவங்க சிஸ்டர் கால் பண்ணிடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்டதோ நீ என்ன உன்னோட பாஸை மேரேஜ் பண்ணிட்டதா எல்லா இடத்துலையுமே நியூஸ் போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ ஏன் ஃபேக்காக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றா. பட் ஹீரோ அதுக்குள்ளே அவளை பிடிச்சிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் ஆமாம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதா, கண்டிப்பாக உனக்கு இன்னொரு நாள் பேசுகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வச்சுடுறா. இப்போ நம்ம ஹீரோட்ட பாஸ் நீங்கள் எதுக்காக அப்படி இந்த விஷயத்தை வெளியே சொன்னீங்க அப்படின்றத கேட்டதுமே நான் எந்த விஷயத்தையுமே மறைச்செல்லாம் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் ஓப்பனாக தான் பண்ணுவேன், ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நாளைக்கு ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லாக ஒரு நல்ல பர்சனாக நான் மேரேஜ் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா என்னோடய லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துடாதா அப்படின்றத கேட்டதுமே நீ இப்போ என்ன சொன்ன, அப்போ நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலையா, என்ன பார்த்தா உனக்கு என்ன அப்படியா தோணிட்டுருக்கு, என்ன பார்த்தா உதவாக்கிற மாதிரி தோணுதா அப்படின்றத கேட்டதும் நான் சொல்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லை பாஸ் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கா. எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு பாஸ், நான் இப்போ என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் சரி நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம், பட் நீ நாளைக்கு ஒர்க்குக்கெல்லாம் வர வேணாம், உன்னோட காலில் அடிபட்டுருக்குல, நாளைக்கு சர்வன்ட் வீட்டில் ஒர்க்குமே பண்ணிக்குவாங்க, நீ ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே ஒரு சர்வன்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோயின்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. சரி வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வீடியோஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அந்த லேடிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாகவே பிடிக்கல. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, இவள் நம்ம பாஸ்க்கு தகுதியானவளே கிடையாது, பக்கா லோ கிளாஸாக இருப்பா போலே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு என்ன சாப்பாடு இன்றைக்கி சமைக்க அப்படின்றத கேட்டதும் சாப்பாடெலாம் ஒன்றும் சமைக்க வேணாம், இருக்கிற சாப்பாட்டை நீங்கள் சூடு பண்ணி வைங்க போதும்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி தான் பக்கா லோ கிளாஸ் தான் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வேஷை அவங்க தொலைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் அதை வைங்க அப்படின்றத சொல்லும்போது வேணுனே 2 பேருமே பிடிச்சிழுது அந்த லேடி போட்டு உடைச்சிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு கத்துறாங்க. நீ என்ன இதை தூக்கி உடைச்சிருக்கியே, இதை வாங்கி கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன காசு இருக்கா, உனக்கு என்ன அவ்வளோ தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இது எப்போ நான் உடைச்சேன், நீங்கள் தானே உடைச்சிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அந்த லேடியுமே நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பொண்ணு உங்களுக்கு லாய்க்கே இல்லை பாஸ், பாருங்கள் என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, இந்த பொருளை வேற உடைச்சிட்டா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ நல்லா தானே இருக்கன்னு ஹீரோயினை விசாரிச்சுட்டு அந்த லேடிகிட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக ஒழுங்கினமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு உங்களோட ஓல்டு ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பட் யாருமே இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணது கிடையாது, ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும் அது அவங்களோட வீடு, இது என்னோட ஒய்ஃபோட வீடு, அவள் எந்த வேணாலும் உடைப்பா என்ன வேணாலும் பண்ணுவா, அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, இன்னும் இங்கேருந்து வேலையை விட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம், நாளைக்கெல்லாம் இங்கே வர வேணான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கா. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒருத்தவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, எனக்காக வந்து பக்கபலமாக பேசியிருக்காங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே ஹாப்பி ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவளை அங்கே ரூமுக்குமே அவன் தூக்கிட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே முழிப்பே வரல, அங்கே ரொம்ப ஃபீவர் ஆகிட்டுருக்கு போல். நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ கடவுளே இவளுக்கு இவ்வளோ ஃபீவர் ஆகிட்டுருக்கே, இவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுவோமா, ரொம்ப வேர்த்து போயிருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறான். பட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கண்ணை முடிக்கிட்டு எப்படியோ ட்ரெஸ்ஸை வேறு சேஞ்ச் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான். அவன் அங்கே பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டு, பாஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவள் ட்ரெஸ் வேறு சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் என்ன ஏதாச்சும் சமட்டை கூப்பிட்டா மாற்றினீங்களான்னு கேட்டதும், ஆமாம் இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தவங்க தான் வந்து மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்ருக்கா, வேர்த்து போயிருந்தா அதனால தான் நான் வந்து மாற்றி விட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ, நீ எதை மறைச்சிட்ருக்க, இது எதுக்காக என்னை பார்த்து இவ்வளோ பயப்படுற அப்படின்றத கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னா அந்த நெக் பக்கத்தில் அந்த மார்க் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டா இவதான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட, ஒன்று நீ கவலைப்படாதமா சாமி, நான் கண்ணை மூடிட்டே தான் எல்லாம் பண்ணேன், எதையும் பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு இப்போ குக்கிங் பண்ண போகிறேன், நீ சாப்பிட்றதுக்கு வந்து சரி அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து இப்போ ஒன்று கேட்கவா, உனக்கு ரெடி ஆகுறதுக்கு நான் வேணால் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே ரெடி ஆகிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதை கொஞ்சம் சாப்பிட்டதுமே அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு அப்படின்றத கேட்டதும், இல்லை பாஸ் கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சுல அதனால தான் இப்படி இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பிறகு எதை சாப்பிட்டாலுமே வாங்க வாமிட்டாக வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே நியூ சர்வெண்ட் வந்திருக்காங்க. மேடம் உங்களுக்காக நான் டீ போட்டு கொண்டு வரவா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறா. என்னாச்சு உனக்கு அப்படின்றத கேட்டதுமே, என்னன்னே தெரியல, எந்த ஸ்மெல் அடித்தாலும் என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டாக வந்துட்டுருக்கு, ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்க டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஐ திங்க் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் அங்கே ரிப்போர்ட்டுமே வந்து டெஸ்ட் பார்த்துடுறாங்க. பார்த்தாங்க ரிப்போர்ட்டில் வந்து இழுது இவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் அவள் ஃப்ரெண்டுக்குமே அங்கே தூக்கி வாரி போட்டுருது. இப்போ நான் இவன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ நான் தான் அவர் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாரு, என்னை சும்மா விட மாட்டார் அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்து, நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்துட்டுருக்காத, ஒரு 3 monthsக்கு நீ வந்து அவர்கிட்ட எதுவுமே சொல்லாத, அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டு நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிரு, இதனால் நீயுமே தப்பிச்சுக்கலாம் நானும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத ஐடியா சொல்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக ஃபேக்காக வந்து நான் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லி பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும், நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் அங்கே வந்து சர்வன்ட் சொன்னாங்க, நானுமே உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அவங்க ஃப்ரெண்டு வேகமாக ஓடி போயிட்டு அங்கே வந்து ஃபேக்காக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு போனதும் அவங்க ஃப்ரெண்டு அந்த ரிப்போர்ட்டை திரும்ப பார்த்தா கடைசியில் ஒரிஜினல் ரிப்போர்ட்டவே அவட்ட கொடுத்து விட்டுட்டா போல். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க ஃப்ரெண்டு நிறைய டைம் கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் இவள் அட்டனே பண்ணலை. அங்கே அவர் நிறைய சாப்பாடெலாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. பட் ஹீரோயினுக்கு எதுவுமே பிடிக்கல. அப்போ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், இல்லை எனக்கு ஏதாச்சும் லைட்டாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அங்கே லைட்டாக கொண்டு வந்து அங்கே சிக்கன் சூப்புமே கொடுக்குறாங்க. பட் அவளால் அதுவும் சாப்பிட முடியல, அதுவுமே அங்கே வாமிட் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஷெஃப் வந்து, ஐ திங்க் இவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போலன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறா. இப்போ அங்கே ஹீரோக்கு கோவம் ஆயிடுது, எதுக்காக நீங்கள் இப்படி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், இல்லை நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. சரி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கே அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயின் அவன் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அங்கே அவள் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அங்கே உள்ளவே விட்டா. நம்ம ஹீரோ என்னது அப்படின்றத சொல்லி எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாரு, அங்கே வந்துட்டு வர சொல்லி. உடனே நம்ம அங்கே ஹீரோயின் வந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து அவன் கிளம்பி அங்கே ஆஃபீஸ்க்கு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வேகமாக ஓடி வந்து, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் எத்தனை டைம் ஃபோன் பண்ணேன் ஏன் எடுக்கலான்னு கேட்டதும் ஃபோன் வந்து சைலண்ட்டில் இருந்துச்சு, அதனால தான் தெரியலை. சரி என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், என்னாச்சா, நான் வந்துட்டு ஒரிஜினல் ரிப்போர்ட்டை உன்ட்ட கொடுத்துட்டேன், அந்த ரிப்போர்ட்டை நீ எடு அப்படின்றத சொன்னதும் பேக்கில் செக் பண்ணி பார்த்தா அங்கே ரிப்போர்ட் இல்லை. அவங்க 2 பேத்துக்கு பயமாயிருது. ஐயோ நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, சரி நீ போய் அங்கே பாஸ் வந்துட்டு எப்போ வராருன்னு எனக்கு பார்த்து அங்கே ரிப்போர்ட் கொடுத்துட்டே
பார்த்துட்டே இரு, நான் அதுக்குள்ளே எப்படியாச்சும் இங்கேருந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்துறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹீரோ அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவர் வரப்போறாருன்ற மாதிரி மெசேஜ் பண்ணதுமே இந்த பொண்ணு அங்கே காரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் முடியலை. அதனால் அங்கே கண்ணாடியவே உடைச்சி அந்த ரிப்போர்ட்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கடைசியாக எடுத்தாச்சுப்பா சாமி, பட் என்ன பண்ணுறது, கண்ணாடியை தான் உடைக்க வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னதும் ஐயோ கடவுளை, இதை நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாரே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு காரோட நிலைமை அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை போய் செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி அந்த மெசேஜ் எல்லாமே அங்கே டிலீட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு பாஸ் அந்த கம்ப்யூட்டர்லேருந்து அந்த வீடியோஸை வந்து எரேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த மாதிரி வேலை பண்ணது எல்லாமே ஒரே பர்சனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாராச்சும் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு அங்கே டவுட் ஆகிருது. கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி விசாரிங்க அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். ஸ்டே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இல்லை நாங்கள் வந்து உள்ளே விட முடியாது மேடம், இப்போ அவர் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையும் பார்க்க மாட்டார், அதுக்கு மேலே அவர் இப்போ உள்ளே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாரும் உனக்கு தெரியாதா, நான் அவரோட அம்மா, நான் வந்து போகிறதுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் ஏன்ட்டு இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு அடிக்க போனதுமே நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்றான். எவ்வளோ தைரியம் தான் நீ இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோ உங்களை யார் உள்ளே வர சொன்னது, மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அங்கே ஒரு லேடி பாடி கார்டை வச்சுருக்காங்க. முதல் உங்களை பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் திட்டான், எதுக்கு மற்றவங்ககிட்டலாம் இப்படி திட்டு வாங்கிக்கிட்டு இருக்க, ஏன் நீ அவங்கள எதிர்த்து பேச மாட்டியா, நீ இப்படி இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் அவங்க வந்து உங்கள் அம்மா இல்லையா, நான் எப்படி போய் அவங்ககிட்ட வந்து ரூடாக பேச முடியும்னு சொன்னதுமே அவங்க ஒன்றும் என்னோட அம்மா கிடையாது, நான் அவங்கள எப்பயுமே என்னோட அம்மாவை ஏற்றுக்கிட்டதும் கிடையாது, நீ இனிமேல் வந்து யார்ட்டையும் இப்படி பணிஞ்சு போடணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்துக்குமே நீ பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.